வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 19 காண்போமா? தசவித சிருஷ்டிகளுக்கு பிறகு பிரம்மா உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக ரிஷிகளை படைக்க வேண்டும் என எண்ணினார். ரிஷிகளின் மூலமே வேதங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் ரிஷிகளை கொண்டு எழுத வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அதனால் இனி ரிஷிகளை சிருஷ்டிப்போம் என எண்ணினார். அப்பொழுதுதான் இன்னும் காலத்தை பிரிக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டது. வாழ்க்கைக்கு காலத்தை ஏற்படுத்தி அதனை பிரிப்பது மிக முக்கியம் அல்லவா? அதனால் காலத்தை பிரிக்க ஆரம்பித்தார். பிரம்மதேவர் காலத்தினை எப்படி பிரித்தார் என்பதனை காண்போமா? முதலில் 4 யுகங்களை பிரித்தார். அவை சக்தி யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள் ஒரு தடவை சுற்றி வர 43,20,000 நாட்கள் ஆகும். கலியுகம் 4,32,000, துவாபர யுகம் 8,64,000, ரேகா யுகம் 12,96,000, சத்தியயுகம் 17,28,000, மொத்தம் 43,20,000. அதாவது கலியுகத்தை போல் 2 மடங்கு துவாபர யுகம், கலியுகத்தை போல் 3 மடங்கு திரேதாயுகம், கலியுகத்தை போல் 4 மடங்கு சத்தியயுகம். ஒரு நாள் 60 நாழிகை, ஒரு நாழிகை 24 நிமிஷம், 2 நாழிகை ஒரு முகூர்த்தம், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 24 2.5 நாழிகை 60 நாழிகை. அதாவது 24 × 2.5 = 60. 60 நிமிடம் ஆங்கில கணக்கில். 15 நாட்கள் ஒரு பட்சம். ஒரு மாதத்திற்கு 2 பட்சங்கள். ஒன்று கிருஷ்ணபட்சம், பௌர்ணமியிலிருந்து அமாவாசை, தேய்பிரை எனப்படும். 2 சுக்லபட்சம், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி, வளர்பிறை எனப்படும். அடுத்து வருவது ருதுக்கள். 2 மாதங்கள் என்பது ஒரு ருது. மொத்தம் 6 ருதுக்கள். சித்திரை வைகாசி வசந்த ருது, ஆனி ஆடி கிருஷ்ம ருது, ஆவணி புரட்டாசி வர்ஷ ருது, ஐப்பசி கார்த்திகை சிசிர ருது, மார்கழி தை சரத் ருது, மாசி பங்குனி ஹேமந்த ருது. அடுத்து வருவது அயனங்கள். 6 மாதங்கள் சேர்ந்தது ஒரு அயனம். அவை தட்சிணாயனம், ஆடி முதல் மார்கழி வரை, உத்தராயணம் தை முதல் ஆணி வரை. இந்த கால கணக்கெடுப்பில் பூமியிலே ஏற்படும் ஒரு வருட காலமானது தேவர்களுக்கு ஒரு நாள். அதாவது நம்முடைய ஒரு அயனம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், அடுத்த அயனம் ஒரு இரவு. நமக்கு ஒரு வருடம் முடியும் பொழுது பிரம்மாவிற்கு ஒரு நாள் முடியும். பிரம்மாவின் பகல் முடிந்ததும் முதல் 3 லோகங்கள் மட்டுமே அழியும். சமுத்திரம் சூழ்ந்து கொண்டுவிடும். பிரம்மா இரவு முழுவதும் தூங்கி எழுந்தவுடன் மீண்டும் இந்த 3 உலகத்தையும் திரும்பவும் படைப்பார். பிரம்மாவின் காலம் முடியும் பொழுதுதான் மகர லோகம் முதல் சத்தியலோகம் வரை உள்ள மற்ற லோகங்கள் அழியும். பிரம்மாவின் கால முடிவுக்கு பின் மீண்டும் முழு பிரளயம் ஏற்பட்டு ஆரம்பத்தில் கூறியது போல் பிரம்மமானது, அதாவது பரம்பொருள், மீண்டும் தனது படைப்பு தொழிலை துவங்குவார். காலத்தை நியமனம் செய்த பிறகு பிரம்மதேவன் முதலில் சனத்குமாரர்களை தனது தியானத்தால் மானச புத்திரர்களாக தோற்றுவித்தார். அவர்களை பார்த்து, பிரம்மகுமாரர்களே, பிரபஞ்ச சிருஷ்டிக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளீர்கள், ஆகவே சிருஷ்டியை தொடங்குங்கள் என்றார். அவர்களோ தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக இல்லை. அவர்கள் தவத்தையே மிகவும் விரும்பினார்கள். அதனால் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இயலாது என்று கூறிவிட்டு அவர்கள் 4வரும் தவம் செய்ய தொடங்கினர். அதனால் பிரம்மதேவர் கோபம் கொண்டார். இருப்பினும் கோபத்தை அடக்கி கொண்டார். அவருடைய புருவங்களின் மத்தியிலிருந்து ஒரு புத்திரன் உருவெடுத்தான். அவரே ருத்ரன் என அழைக்கப்பட்டார். உலக நன்மைக்காக முன்பே கூறியபடி ரிஷிகளை படைக்க நினைத்தார். எந்தெந்த ரிஷிகளை படைத்தார் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் 20 காண்போமா? இன்றைய பதிவில் கூறப்பட்டுள்ள கால கணக்குகள் நாம் தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. தங்களால் முடிந்தவரை புரிந்து கொள்ளவும். அடுத்த பகுதிக்கு காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இதில் வரும் ஓவியங்களை வரைந்தவர் ஸ்ரீமதி ஹேமா ரவி அவர்களாவார். நன்றி, வணக்கம்.